ஒரு சின்ன நெருப்பு காட்டையே கொளுத்திவிடும். நம்முடைய நாவும் நெருப்பு தான். அது அநீதி நிறைந்த உலகம். அதனாலே நாம் பெருமையானவைகளை பேசுகிறோம். மனுஷரிடம் மற்ற மனுஷரை பற்றி வீணாக தவறாக பேசுகின்றோம். நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு எதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். மனுஷன் ஒருவருக்கு இடுக்கண் செய்ய நினைத்தால் அதற்கு நாவை தான் ஆயுதமாக பயன்படுத்துகிறான். நாம் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்மை படைத்த கர்த்தருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அது அநீதமாய் இருந்தால் நாம் நெருப்புக்கு இரையாவோம். எனவே நாம் நம்முடைய நாவை அநீதத்தின் ஆயுதமாய் பயன்படுத்தாமல் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபித்து நடப்போம். சங்கீதம் 124:6. நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கொடாது இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்ற வசனத்தின்படி வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் நமக்கு சகாயம் செய்து இடுக்கண் செய்கின்ற மனுஷருடைய பற்களுக்கு நம்மை தப்புவித்து காத்து வழி நடத்துவாராக. ஆமென்.